நாம் தமிழர் கட்சியின் சின்னமான கரும்புடன் இருக்கும் விவசாயி சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் சீமான் கடும் அப்செட்டில் உள்ளார். தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு சதவீதம் அதிகரித்து வருவதால் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் கிடைக்காமல் போனால் அது பின்னடைவாக அமைந்துவிடும். கடந்த சில நாட்களாக மாவட்ட வாரியாக சென்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுக்கூட்டங்களை நடத்தி கரும்புடன் இருக்கும் விவசாயி சின்னத்தை முன்வைத்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்து வருகிறார். எப்படியும் இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்ற கனவோடு இருந்த அந்த கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா என்ற கட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விவசாயியுடன் கூடிய கரும்பு சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடமிருந்து கேட்டு பெற்றுள்ளது. இந்த சின்னம் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தும் அதே சின்னம்தான். டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா உள்பட 11 மாநிலங்களில் பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி போட்டியிட உள்ளதா. இதனால் விவசாய சின்னத்தில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அக்கட்சியினரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்கு நிரந்தரமாக ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் உள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவாகிய மொத்த வாக்குகளில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். அந்த தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளை இதுவரை நாம் தமிழர் கட்சி எட்டவில்லை. கடந்த 2016ஆம் ஆண்டில் இருந்து தேர்தலை சந்தித்து வரும் சீமான் கட்சி கடைசியாக 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 6.72% வாக்குகளை பெற்றிருந்தது. இதுவரை சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு இடங்களில் கூட நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறவில்லை. ஆனால் 2016ஆம் ஆண்டு 1.1% இருந்த அவர்களின் வாக்கு வங்கி தற்போது கிட்டத்தட்ட 7% தொட்டுள்ளது. வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதல் வாக்குகளை பெற அக்கட்சி தீவிரம் காட்டி வரும் நிலையில் கட்சிக்கு விவசாயி சின்னம் கிடைக்காமல் போனால் நிச்சயம் பெருத்த அடியாக அக்கட்சிக்கு அமைந்துவிடும். கிராமப்புறங்களில் விவசாயி சின்னம் என்றால் சீமான் கட்சியின் சின்னம் என்று மக்களிடையே பதிவாகி இருப்பதால் அச்சின்னம் கிடைக்காமல் போனால் அது வாக்கு வங்கியை குறைத்துவிடும். 2016 தேர்தலுக்கு பிறகு இதுவரை சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் கரும்பு விவசாயி சின்னத்திலேயே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் அதே சின்னத்தை பெற தீவிரம் காட்டி வருகிறது. தற்போது கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட சீமான் முடிவெடுத்துள்ளாராம். ஒருவேளை அங்கு சாதகமான சூழல் அமையாவிட்டால் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்து சின்னத்தை பெற முயற்சிகள் எடுக்கப்படுமா? சீமான் கட்சிக்கு விவசாயி சின்னம் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.